ஸோ ஃபஸ்ட்டு T20 முடிஞ்சு சிறப்பாக தோற்றுட்டாங்க. தோற்றதுக்கு 2 முக்கியமான காரணம். அபிஷேக் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம், சஞ்சு சாம்சன் எடுத்திருக்கணும். 2வது ரிங்கு சிங் இந்த டீமுக்கு தேவையே இல்லை, ஏன்னா டாப் 5 நல்லா இருக்குது. அவனை தூக்கிட்டு அக்ஷர் பட்டேலை கொண்டு வந்திருந்தா வாஷி உள்ளே இருக்கலாம், அக்ஷர் உள்ளே இருக்கலாம். அதுபோக வருண் சக்கரவர்த்தி 3 ஸ்பின்னர் இருப்பாங்க. தூபே, ஹர்திக், ஹர்ஷதீப், பும்ரா மொத்தமாக 7 பவுலர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் சொதப்பினாலும் மித்த பேர் போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் ரிங்கு வச்சுக்கிட்டு 4-5 பால் அடிக்கிறதுக்கு ஏன் அக்ஷர் வாஷிங்டனே அடிச்சுக்கலாமே, அதுக்கு 2 ஆல்ரவுண்டர் இருப்பாங்களே. இதுதான் மெயின் முக்கிய தப்பு. சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மா அடித்த 4 மேட்ச் ஸ்கோரை ஒரே மேட்ச்சில் அடித்தாச்சு. ஸோ 2வது T20 இந்த 2 சேஞ்சஸ் பண்ணுனா ஜெயிக்கலாம். 2வது T20 ஜிம்பாப்வே கூட அந்த வேர்ல்டு கப் இதில் தோற்றுட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு. அகமதாபாத் அன்லக்கி கிரவுண்ட், ஏன் தான் அதில் வச்சு இந்தியா தோக்கடிக்கிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம், 2வது T20 முடிஞ்சவுடன் நிலைமை தெரியும். ஏன்னா இன்றைக்கி இப்போ ஜிம்பாப்வே ஸ்ரீலங்கா பிச்சில் நல்லா போட்டு இப்போ இங்கே வந்து இந்தியா பிச்சில் கரெக்டாக போடலை. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ப்ரெஷர் கொடுத்த மாதிரி நம்ம ஆளுக்கு பேட்டிங்கில் ப்ரெஷர் கொடுத்தால் மட்டுமே செகண்ட் மேட்ச் ஜெயிக்க முடியும். அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்கில் வெறி கொண்டு இருக்கானுங்க. கரெக்டாக பவுல் பண்ணல, சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி வெளுத்து தள்ளிடுவாங்க 200க்கு மேலே அடித்து. அப்புறம் இந்தியா கஷ்டமாயிடும் செமிஃபைனல் ஃபைனல் போகிறது. பவுலிங்கை கரெக்ட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். பார்ப்போம், பேட்டிங்லேயும் எல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக ஆடன்னு சுற்றாமல் கரெக்டாக ஆடினாங்கன்னா குவாலிஃபை ஆகி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், அடுத்த மேட்ச் முடிஞ்சவுடன் சந்திப்போம்.